ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பூட் ஸ்ட்ராப்பில் பிரேக் பாயிண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நான் சொல்லி தர போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூட் ஸ்ட்ராப்பில் முக்கியமான கான்செப்ட் வந்து லேஅவுட் தான். அந்த லேஅவுட்டில் பிரேக் பாயிண்ட்ஸ்னு ஒரு லேஅவுட் இருக்குது. அந்த பிரேக் பாயிண்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பிரேக் பாயிண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பில்டிங் பிளாக் ஆஃப் ரெஸ்பான்சிவ் டிசைன். இப்போ ஒரு டிசைன் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியா queries அண்ட் சிஎஸ்எஸ் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த பிரேக் பாயிண்ட்ஸோடைய டைமென்ஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைமென்ஷனாக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 576 இருந்தது பிக்சல் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்மால் ஒரு பிரேக் பாயிண்ட் யூஸ் பண்ண முடியும். அந்த ஸ்மாலோடைய இதை நீங்கள் எப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, எஸ்எம், அதாவது ஸ்மாலோடைய ஷார்ட் ஃபார்ம்னு சொல்லிக்கலாம். உங்களுடைய ஸ்க்ரீன் சைஸ் கிரேட்டர் தென் 768 பிக்சல் இருந்ததுன்னா அது மீடியம்னு சொல்லுவோம். அதாவது இதை எது வந்து சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, டேப் யூஸ் பண்ணுவோம், ஐபேட் யூஸ் பண்ணுவோம். அதனுடைய டிஸ்பிளே எல்லாமே ஸ்க்ரீன் சைஸ் வந்து 768 பிக்சல் கிரேட்டர் தென்னாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா லார்ஜுக்கு 1200 பிக்சல் வரும். நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப்புடைய டெஸ்க்டாப் அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரீன் சைஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா லார்ஜில் தான் வரும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லார்ஜ்னு ஒன்று இருக்குது. 1400 பிக்சல் கிரேட்டர் தென் இருந்ததுன்னா அது வந்து உங்களுடைய டிவி சைஸு. டிவியை விட ஓவர் சைஸ், அதாவது பெரிய எல்இடி டிவி அந்தமாரி இருக்கிறதெல்லாம் ஓவர் தென் 1400 பிக்சலில் வரும். இது எல்லாமே நம்ம இந்தமாரி டைமென்ஷனல் பிக்சல்ஸ் மூலிமா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதேமாரி நீங்கள் யூஸ் பண்ணுற டைமென்ஷன்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலராக 576, 576, 668, 768, 992, 1200, 1400 இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதை விட கம்மியாகவும் அதிகமாகவும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதுதான் ஒரு ரெஸ்பான்சிவ் ஒரு வெப்சைட்டுக்கு தேவையான ஒரு ஸ்க்ரீன் சைஸு. அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கீழே இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் காப்பி பண்ணி இதேமாரி எப்படி யூஸ் பண்ணணும்னு நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸ்எல்னா ஸ்மாலு, எக்ஸ்ட்ரா ஸ்மாலு, எஸ்எம்னா ஸ்மாலு, எம்டினா மீடியம், எல்ஜினா லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ். இதே நீங்கள் எக்ஸாம்பிள் மூலிமா நீங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த பிரேக் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு VS Code ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டரில் ஒரு CSS ஃபைலுக்கு ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். HTML ஃபைலில் ஒரு பாய்லர் பிளேட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பாய்லர் பிளேட்டில் நான் லிங்க் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய CSS உடைய ஃபைல் நேமை லிங்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சிஎஸ்எஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பிரேக் பாயிண்ட்ஸில் நான் என்னென்ன பண்ணலான்றது இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த பிரேக் பாயிண்ட்ஸில் ஸ்டார்டிங் வந்து நான் ஒரு பாடியை செலக்ட் பண்ணியிருக்கேன். பாடி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் மார்ஜின் கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு மார்ஜின் டாப் கொடுத்துருக்குறேன். அது வந்து ஒரு 90 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இது எதுக்கு கொடுத்தேன்னு நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். மார்ஜின் டாப் இந்த 90 பிக்சல் எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது அதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா நேவ் பார்னு ஒன்று இருக்கும். அந்த நேவ் பாருக்கு கீழே தான் நம்ம ஒரு வெப்சைட்டை நம்ம கொடுக்கணும். இப்போ நேவ் பார் இல்லாத மேலே கொடுத்தேன்னா இந்த சைடில் வந்து ரொம்ப ஒட்டி போயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து கீழே கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து பாடியை மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன் மீடியா queries ஆட் பண்ணதுக்காக. அதுக்கு நான் ஸ்க்ரீனை வந்து அதில் லிங்க் பண்ணிக்கிறேன். ஆஃப் ஸ்க்ரீனாக மாற்றிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் இதில் வந்து பாடி கொடுத்துக்கிறேன். பாடியை செலக்ட் பண்ணிவிட்டு பிஃபோர் கொடுத்துக்கிறேன். பிஃபோர் கொடுத்துட்டு ஓப்பன் கர்லி பிரேசஸ். இதுக்குள்ளே தான் நம்ம வந்து சிஎஸ்எஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டென்ட் கொடுத்துக்கிறேன். இந்த கண்டென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வேர்டை நம்ம இது பண்ண போகிறோன்றப்போ நான் சிம்பிளாக வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு லாரம் 50 போதுன்னா 50 வேர்ட்ஸ் வரும். இப்போ நான் சிம்பிளாக ஒரு சின்ன வேர்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். அது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூட் ஸ்ட்ராப்பில் நம்ம பார்த்தோம்ல அதில் பிரேக் பாயிண்ட்ஸ், இந்த பிரேக் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். இதே நான் இங்கே கொடுத்துக்கிறேன். நான் எக்ஸ்ட்ரா ஸ்மால் பொசிஷன் கொடுத்துக்கிறேன். பொசிஷன் ஃபிக்ஸ்டு, லெஃப்ட் 0 and top also 0. அதுக்கப்புறம் கலர் கொடுத்துக்கிறேன். அந்த ஃபாண்ட்டோடைக்கு நான் ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் அந்த ஃபாண்ட்டுக்கு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ கொடுத்துக்கோங்க. நான் ரெட்டு கொடுத்துக்கிறேன். ரொம்ப டார்க்காக இருக்கட்டும், அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஃபாண்ட்டோடைய சைஸ் கொடுத்துக்கலாம். ஃபாண்ட்டுக்கு சைஸ் கொடுக்கணும். அந்த சைஸ் வந்து நீங்கள் எந்த பிக்சலில் வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 50 பிக்சலில் கொடுக்குறேன். அவ்வளோதான்.
இப்போ வந்து நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இப்போ எக்ஸ்ட்ரா ஸ்மால்னு இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா ஸ்மால் வந்து நார்மலாக 576 பிக்சலில் இப்போ நான் இருக்குது இந்த ஸ்க்ரீன் வந்து. இது வந்து ஒரு மொபைலோடைய ஸ்க்ரீன் சைஸு. இதை நீங்கள் லெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ தான் ஒரு மொபைல் ஸ்க்ரீன் சைஸ் இருக்கும். ஆனால் இப்போ இதை நான் மீடியா குவரிஸ் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த மீடியா ஸ்க்ரீனில் மின் வித் கொடுத்துக்கலாம், மேக்ஸ் வித் மின் வித் இந்தமாரி 2 நீங்கள் கற்றுருப்பீங்க மீடியா குவரிஸில். அப்படி மீடியா குவரிஸ் கற்றுக்கலன்னா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுட்டு வாங்க. இப்போ வந்து இதில் மின் வித் கொடுத்துக்கலாம். மின் வித் வந்து 576 பிக்சல் 576 பிக்சலாக இருக்கும்போது எது மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாடியில் உள்ள இருக்கிற கண்டென்ட் மாறணும். பாடிக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடிக்குள்ளே நம்ம மேலே என்ன கண்டென்ட் கொடுத்தோமோ அதை கொடுத்துக்கலாம். கண்டென்ட், அந்த கண்டென்ட்டில் நான் வந்து ஸ்மால் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 576 பிக்சலுக்கு மேலே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் வந்து ஸ்மாலாக சேஞ்ச் ஆகிரும். ஃபஸ்ட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ணி பார்க்குறேன். இப்போ 576க்குள்ளே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்மாலில் இருக்குது. இதுவே 576க்கு மேலே வந்ததுன்னா அது ஸ்மாலாக ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுது. இதேமாரி நீங்கள் மீடியா குவரிஸ் எல்லாமே கொடுக்கணும். நான் இதையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பிரேக் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீடியமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 768 பிக்சல் இருக்குது. அதை நான் இங்கே மாற்றிக்கிறேன். 768 பிக்சல். அப்போ வந்து கண்டென்ட் என்னவாக மாறணும்னா மீடியமாக மாறணும். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்க்குறேன். அதே கண்டென்ட்டு 576க்கு மேலே போச்சுன்னா ஸ்மாலாக மாறிடுது. அது வந்து 768 வந்ததுன்னா மீடியமாக சேஞ்ச் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லார்ஜில் 992 பிக்சல் இருக்குது. அதை நாம் இதில் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் இதை காப்பி பண்ணி இதையே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து லார்ஜுன்னு நம்ம மாற்றிக்கலாம். லார்ஜுன்னு நம்ம டைப் பண்ணிவிட்டு அதனுடைய பிக்சலை பார்க்கலாம். 992 பிக்சல். இப்போ நான் இதில் செக் பண்ணி பார்க்குறேன். மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்த்தா மட்டும்தான் அது தெரியும் உங்களுக்கு. ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன் சைஸை நீங்கள் பெருசு பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்க்ரீன் இருக்கிறதுனால அது பெருசாக மாட்டேங்குது. ஸோ இந்த ஸ்க்ரீனை நான் மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் பெருசு பண்ணி பார்க்குறேன். ஆட்டோமேட்டிக்காக 992 பிக்சல் வரும்போது லார்ஜாக மாறிடுது. எக்ஸ்ட்ரா லார்ஜோடைய பிக்சலை நம்ம போட்டுக்கலாம் 1200. அதனுடைய கண்டென்ட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா லார்ஜுக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா லார்ஜோடைய கண்டென்ட்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதனுடைய பிக்சலையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். அது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மாலில் இருக்குது. அந்த 576 பிக்சலை தாண்டும் போது ஸ்மாலாக மாறிடுது. அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் பிக் பண்ணும்போது மீடியமாக மாறிடுது. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுது. இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் வந்து என் சிஸ்டமில் இப்போ தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா என் சிஸ்டம் வந்து 1200 பிக்சல் தான். உங்கள் சிஸ்டம் 1200 பிக்சலுக்கு மேலே இருந்ததுன்னா அது உங்களுக்கு வந்து தெரியும். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால் லார்ஜ் வந்து காமிக்கும். இந்த மாதிரி நீங்கள் மறுபடியும் இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது அந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்து சின்னதாக ஆகும்போது பார்த்திங்கன்னா கலரே மாறணும், ஃபுல் கலர் டிஸ்பிளே கலரே. அதேமாரி அந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் லார்ஜ் பண்ணும்போது அது ஒரு கலராக மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராக்டிக்கலாக நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அவ்வளோ நமக்கு வந்து ஈஸியாகும். இந்த பிரேக் பாயிண்ட்ஸை நீங்கள் கோட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதனா எரர் இருந்துச்சுன்னா நம்ம சேனலோடைய வீடியோஸை பார்த்துட்டு கரெக்டாக பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு வர சீரீஸில் வந்து நான் பிரேக் பாயிண்ட்ஸோடைய ஃபுல் டுட்டோரியலை நான் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க.